அடிச்சாம்பரிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது போல பெண்களோட வங்கி கணக்குல மகளிர் உரிமை தொகையா 5000 ரூபாயை மொத்தமா கிரெடிட் பண்ணி விட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசு. மு.க. ஸ்டாலினோட இந்த அறிவிப்பு தேர்தல் நேரத்துல மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசத்துக்கு கொடுக்க வேண்டிய 3000 ரூபாய், அது போக கோடை காலத்துக்கான சிறப்பு 2000 ரூபாய், ரெண்டையும் சேர்த்து 5000 ரூபாய் தொகையை இன்னைக்கு வங்கி கணக்குல கிரெடிட் பண்ணி விட்டாங்க. 1,31,00,000 பெண்களுக்கு நேரடியா அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல இந்த 5000 ரூபாய் தொகை போய் விழுந்துருச்சு. மக்கள் யாரும் இதை எதிர்பார்க்கல. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான பெண்கள் உண்மையிலேயே சந்தோஷத்துல திளைக்கிறாங்க. 1000 ரூபாய் தொகை பலருக்கு சின்ன தொகையா இருக்கலாம். ஆனா கிராமப்புற பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கி செலவு பண்ற அந்த பெண்களுக்கு தான் அந்த தொகையோட அருமை என்ன அப்படிங்கிறது தெரியும். சின்ன சின்ன 50 ரூபா 100 ரூபாய் செலவுகளுக்கும் புருஷன் கையை தொண்ணாந்துக்கிட்டு நிற்கணும், யாரு கையும் எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு நிலைமையை மாற்றி இந்த தொகை அவங்களுக்கு ஒரு சுயமரியாதையை உத்தரவாதப்படுத்தி கொடுத்துச்சு. அப்படின்றதுனால இந்த மகளிர் உரிமை தொகையை அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதுனாங்க. இப்போ 1000 ரூபாய் வந்த இடத்துல மொத்தமா 5000 ரூபாய் வந்திருக்குது. அது போக அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தா 1000 ரூபாங்கிறத 2000 ரூபாயை ஏற்றி கொடுப்போம் அப்படின்னு இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை அடிச்சிருக்கிறார் ஸ்டாலின். இது தேர்தல் அறிவிப்பு, தேர்தல் கால ஸ்டெண்டு எல்லாம் சொல்றாங்க. ஆமா, உண்மைதான், தேர்தல் கால ஸ்டெண்டு தான். அந்த 3 மாசத்துக்கு சேர்த்து கொடுத்தது வரைக்கும் ஓகே. கோடை காலத்துக்கு 2000 ரூபாய் அப்படிங்கிறது உறுதியா தேர்தல் கால ஸ்டெண்டு தான். போன வருஷம் தான் கோடை காலம் வந்துச்சு, அப்ப கொடுக்கல. இந்த வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த வருஷம் எலெக்ஷனும் சேர்த்து வருது, அதனால கொடுக்குறாங்க. பட் இதை திமுக மட்டும்தான் செஞ்சிருக்குதா அப்படின்னா இல்ல. ஏற்கனவே பீகார் தேர்தல் நடந்தப்போ தேர்தல் நடந்துட்டு இருக்கும் போதே வங்கி கணக்குல பணத்தை போட்டாங்க, அதுவும் 10,000 ரூபாய் போட்டாங்க. தேர்தல் ஆணையம் அதை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் மகாராஷ்டிராவில் பண்ணாங்க. இப்படி பல மாநிலங்கள்ல இந்த மாதிரி நேரடியா வங்கி கணக்குல பணத்தை போடுறது, அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி பண்றதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு உள்ளிட்ட ஒரு 5 மாநிலங்களுக்கு ஒன்னா சேர்த்து தேர்தல் நடக்க போகுது இல்லையா? தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், இந்த 5 மாநில தேர்தல் தான் நடக்க போகுது. இதுல அஸ்ஸாம் மாநிலத்துல ஆல்ரெடி பாஜக அரசு அங்க உள்ள பெண்களோட வங்கி கணக்குல ஏதோ ஒரு திட்டத்தின் பேர்ல நேரடியா பணத்தை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை அவங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்லையும் அதே போல நடந்துட்டு இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இது புதுசா நடக்கல, ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருந்த விஷயத்தை தான் இவங்க பண்றாங்க. சரி, இதை ஏன் இப்போ திடீர்னு பண்ணணும்? ஏன் இந்த அரசு சின்ன அறிகுறி கூட காட்டாம ரொம்ப ரகசியமா இதை செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒரு முக்கியமான காரணம், ஒருவேளை நேற்று சாயங்காலம் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்கன்னு வைங்க, நாளைக்கு காலையில இந்த மாதிரி பெண்களோட வங்கி கணக்குல 5000 ரூபாய் போட போறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை நேத்தே சொல்லியிருந்தாங்கன்னா யாராவது ஒரு பாஜக அட்வொகேட் கிளம்பி போய் கோர்ட்ல தடை உத்தரவு வாங்கியிருப்பாரு, இதை எக்ஸிக்யூட் பண்ண விட்டுருக்க மாட்டாரு. உறுதியா அது நடந்திருக்கும். அந்த வாய்ப்பை அடைக்கிறதுக்காக தான் ரகசியமாக செயல்படுத்தியிருக்காங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குது. அஸ்வினி உபாத்யாயா அப்படின்னு ஒரு பாஜக அட்வொகேட், அவரு இந்த இலவசங்களுக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிருக்காரு. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்கறது மக்களை மேனிப்புலேட் பண்ணி ஓட்டு வாங்குறதுக்கு வழிவகுக்குது, அதை தடை பண்ணணும் அப்படின்ற பிரேயரோட அவர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி அமர்வுக்கு முன்னால பெண்டிங் இருக்குது. இன்னொரு கேஸ், பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா, அவரு பீகார் தேர்தல் தோல்விக்கு பிறகு பீகார்ல இந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் அரசு 10,000 ரூபாய் அமௌண்ட்டை பெண்களோட வங்கி கணக்கில் நேரடியா போட்டாங்க, அது அரசாங்க பணத்தை வந்து லஞ்சமா கொடுக்கறதுக்கு சமம், அப்படி லஞ்சம் கொடுத்து தான் அந்த அரசு ஜெயிச்சுது, அதனால அந்த வெற்றியை செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு பிரேயரோட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாரு. அந்த கேஸை சுப்ரீம் கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு. தள்ளுபடி பண்ணிட்டு என்ன அவங்க சொன்னாங்கன்னாக்க, இதை நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம், மாறா இந்த மாதிரி ஃப்ரீபீஸ் கொடுக்கறத, இலவசங்கள் கொடுக்கறத சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுது, மார்ச் மாதம் வாக்கில் இதில் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தாங்க. அந்த அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மார்ச் மாதம் வாக்கில் தான் இந்த மாதிரியான 5 மாநில தேர்தல் அறிவிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அப்போ சுப்ரீம் கோர்ட் நாங்கள் ஏதோ ஒன்று பண்ண போகிறோம் அப்படிங்கிற இண்டிகேஷனை முதல்ல கொடுத்துட்டாங்க. இன்பிட்வீன் கேப்பில் மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல், அந்த உள்ளாட்சி தேர்தல் அப்போ மகாராஷ்டிரா மாநில அரசு அங்க உள்ள பெண்களுக்கு ஏதோ ஒரு திட்டத்தின் பெயரால நேரடியா வங்கி கணக்குல பணத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. மாநில தேர்தல் ஆணையம் தலையிட்டு அதை கொடுக்க விடாம தடுத்தாங்க. இது ஒரு நடவடிக்கை. ஸோ தேர்தல் ஆணையம் மூலமா ஏதோ ஒன்று பிளான் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் இண்டிகேஷன் கொடுத்துருச்சு, மகாராஷ்டிராவில் ஒரு அறிகுறி தெரிஞ்சிருச்சு. அடுத்து வரப்போற அந்த 5 மாநில தேர்தலில் இவங்க தான் இந்தியாவோட தன்னாட்சி அமைப்புகள் ஒவ்வொன்றையும் ஒரு தேர்தல் டூல் மாதிரி பயன்படுத்துறாங்களே, ஒவ்வொருத்தரையும் ஒடுக்கிறதுக்கு. ஸோ தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த மகளிர் உரிமை தொகையில கை வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண இந்த தமிழ்நாடு அரசு அதனாலதான் ரொம்ப ரகசியமா யாருக்கும் தகவல் கசிஞ்சிடாம இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது, இது ஒன்றும் 50 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் மதிப்புடைய சின்ன திட்டம் கிடையாது. 1,31,00,000 பெண்கள், ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய் அப்படின்னா
5300 சொச்சம் கோடி ரூபாய் வருது. இது ஒரு பிரம்மாண்டமான தொகை. இவ்வளவு பெரிய தொகையை ஒரே நாள்ல அவங்க வங்கி கணக்குல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அரசோட கருவூலத்துல அவ்வளவு தொகை ரிசர்வ் இருக்கணும். அதை சரியா ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கு பேக் எண்ட்ல ஒரு டீம் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டா கடந்த ஒரு வாரம் 10 நாளா இதுக்காக ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா மட்டும்தான் இன்னைக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியும். அப்படி ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ திமுக ரொம்ப கவனமா, ஒருவேளை தேர்தல் நெருக்கத்துல இவங்க ஏதாவது முட்டுக்கட்டை போட்டு இந்த தொகையை நிறுத்திடக்கூடாது அப்படின்றதுனால கவனமா இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இதை இப்படியே விட்டா என்ன ஆகும்? இப்ப பிப்ரவரியா, அடுத்தது மார்ச், தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. தேர்தல் கால நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும். இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கூட தேர்தல் ஆணையம் மூலமா கொடுக்க விடாம செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் அந்த 3 மாசத்துக்கான தொகையை ஒன்னா சேர்த்து இப்ப கொடுத்துருக்காங்க. அந்த 2000 ரூபாய் திமுகவோட தேர்தல் கால ஸ்டெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3000 ரூபாய்க்கான கணக்கு அதுதான். சரி, இதோட நடைமுறை இம்பாக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இது உறுதியா தேர்தல் எதிரொலிக்கும். 1000 ரூபாய் பணம்ங்கிறது சாதாரண மக்களுக்கு மிகப்பெரிய விஷயம். இப்ப 5000 ரூபாயா மொத்தமா கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. அடுத்த ஆட்சிக்கு வந்தா இந்த 1000 ரூபாங்கிறது 2000 ரூபாயா ஏத்தி தரப்படும் வேற அறிவிச்சிருக்கிறாரு. எல்லாமே சேர்ந்து ஒரு பாசிட்டிவான மனநிலையை இது உருவாக்கும். இப்ப அதிமுக தன்னோட தேர்தல் அறிக்கையில நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த உரிமை தொகையை உயர்த்தி தருவோம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது வெறும் உறுதிமொழி தான். மாறா திமுக ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்குது. அப்படி கொடுத்துட்டு இருக்க அரசாங்கமே நாங்க ஏத்தி தருவோம் அப்படிங்கும் போது அதை நம்புறதுக்கான மக்கள் மனநிலை தான் அதிகமா இருக்குது. ஆக மொத்தத்துல இந்த தேர்தலோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் நடவடிக்கையை மு க ஸ்டாலின் இந்த அறிவிப்பின் மூலமா தொடங்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது உறுதி.